அம்பானி வீட்டு கல்யாணத்துக்காக 10 நாளில் பன்னாட்டு விமான நிலையம் கொண்டு வந்ததே மோடி ஆட்சியின் சாதனை என கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் கனிமொழி பேச்சு. கரூர் மாநகர் வெங்கமேடு அண்ணா சிலை அருகில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி திறந்த வேனில் என்றபடி பிரச்சாரம் மேற்கொண்டு பொதுமக்களிடம் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சார கூட்டத்தில் திமுக தலைவர்கள் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் வேடமணிந்த நபர்கள் பங்கேற்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய கனிமொழி, சோனியா காந்தி, ஸ்டாலின், செந்தில் பாலாஜி ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஜோதிமணி. கரூர் தொகுதிக்காக பலமுறை பாராளுமன்றத்தில் பேசி போராடி சஸ்பெண்ட் ஆனவர். பாராளுமன்றத்தில் எதிர்த்து கேள்வி கேட்டால் சஸ்பெண்ட், வெளியே எதிர்த்து கேள்வி கேட்டால் சிறை என்ற நிலைதான் உள்ளது. உடல்நிலை சரியில்லை என்றாலும் இவ்வளவு நாள் செந்தில் பாலாஜி சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். பெயில் மறுக்கப்படுகிறது. தேர்தல் முடிந்ததும் வெளியே வந்து விடுவார். செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் கரூரில் போட்டியிடாமல் அண்ணாமலை கோவை சென்று விட்டார். ஒரு தகர பெட்டி 2 பேண்டுடன் போனவர். அண்ணாமலையும் சரி, அவரது கட்சியும் சரி, பொய் மட்டுமே பேசி வருகின்றனர். 20,000 புத்தகம் படித்ததாக கூறுகிறார். ஒரு மனிதன் 5 வயதில் ஆரம்பித்து ஒரு நாளைக்கு 2 புத்தகம் படித்தால்தான் அது சாத்தியம். புத்தகங்களை வாசித்ததாக கூறி ஏதேதோ பேசுகிறார். இதுதான் தம்பி உனது தகுதி. எங்கள் தகுதி குறித்து பேச அண்ணாமலைக்கு அருகதை இல்லை. 15 லட்சம் போடுவதாக சொல்லி கையில் இருந்த 1000, 500ஐயும் உங்களிடம் இருந்து பிடுங்கி விட்டார்கள். எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. 410 இருந்த சிலிண்டர் தற்போது 1100 ரூபாய்க்கு விற்கிறது. மானியம் என்று சொல்லிவிட்டு 2 மடங்கு விலையேற்றிவிட்டனர். குழப்பத்தில் கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரிக்கு சிறு வியாபாரிகள் முதல் சிறிய தொழிற்சாலைகள் வரை அபராதம் விதிக்கப்படுகிறது. பாஜக ஆட்சி அத்தானி, அம்பானி போன்ற பணக்காரர்களுக்கான ஆட்சி. அம்பானி வீட்டு கல்யாணத்திற்காக 10 நாளில் பன்னாட்டு விமான நிலையம் கொண்டு வந்ததுதான் மோடி ஆட்சியின் சாதனை. கல்வி கடன் ரத்து இல்லை. விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலையும் இல்லை. ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான 68,607 கோடி ரூபாய் கடனை பாஜக ஆட்சி ரத்து செய்துள்ளது. கரூர் தொகுதி மக்களுக்காக ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் தொகுதியில் 15க்கும் மேற்பட்ட பாலங்கள் கொண்டு வந்த ஜோதிமணிக்கு கைச்சின்னத்தில் வாக்களிப்பு என்றார். நம்ம மாவட்ட செயலாளரை எத்தனை மாதங்களாக உடல்நிலை சரியில்லை என்றாலும் சிறையிலே அடைத்து சொல்லுவாங்க, பெயில் தான் நார்மல், எல்லாருக்கும் பெயில் வழங்கப்பட வேண்டும். ஆனால் பெயில்னா என்னன்னே தெரியாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் உடல்நிலை சரியில்லாத செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் மறுக்கப்படுகிறது. விட்டுருவாங்க தேர்தல் முடிஞ்சோன்னு. ஏன்னா பயம் இல்லையா? அப்படியாவது அவர் உள்ள இருக்கும் போதே இங்க ஒருத்தர் நிக்க மாட்டேன்னு கரூர்ல நின்னா வந்து இங்க இருந்து என்னமோ சொன்னாரு, 2 தகர பெட்டியோட பேண்டோட போய் இறங்கினவர். அதனால அங்க ஓடி போய் கோயம்புத்தூர்ல இப்ப நிக்கிறாரு. நீங்க என்ன பண்ணாலும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட அந்த 40 தொகுதியிலையும் ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. தினம் போய் அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை யாரும் எண்ண முடியாது. அதுதான் அவர் படித்த படிப்பு. அதுக்குன்னு தனியா ஏதாவது டியூஷன் எடுத்து படிச்சாரான்னு தெரியல. தினம் எதை கேட்டாலும் பொய் பொய் பொய். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சவர் 20,000 புத்தகம் படிச்சிருக்காராம். ஒரு 5 வயசுல இருந்து பிள்ளைங்க படிக்க ஆரம்பிக்குமா புத்தகம்? அதான் நல்லா ரொம்ப புத்திசாலி பிள்ளைங்க 5 வயசுல இருந்து ஆரம்பிக்கும். அவருக்கு இப்ப இருக்கிற வயசு கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 புத்தகம் படிச்சிருந்தாதான் அவருக்கு 20,000 புத்தகம் படிச்சிருக்க முடியும். நம்முடைய பிரதமர் 15 லட்சம் ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட் கொண்டு வந்து போடுறேன்னாரு. உங்க கையில இருந்தா 1000, 500 ரூபாய் செல்லாதுன்னு பிடிக்கிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். அந்த 15 லட்சம் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வரல. எந்த வாக்குறுதியாவது நிறைவேற்றிருக்காரா?
அதிகமா தெரியும். அவர் ஆட்சிக்கு வந்தப்ப கேஸ் சிலிண்டர் விலை என்ன? 410 ரூபாய். இப்ப என்ன கேஸ் சிலிண்டர் விலை? 1100. கேஸ் சிலிண்டர் விலைக்கு மானியம் வேற கொடுக்குறேன்னாங்க. ஆனா விலை டபுள். ஒரு மானியம் எதுவும் வராது. ஜிஎஸ்டி அத்தனை குழப்பத்தோட கொண்டு வந்து சாதாரண வியாபார சின்ன கடை வச்சிருக்கவங்களுக்கு ஜிஎஸ்டி, அது சரியா ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஃபைன். அதே போல சிறு குறு தொழில் செய்யக்கூடிய சின்ன சின்ன தொழிற்சாலைகள் செய்ய வச்சிருக்கவங்களுக்கு ஃபைன். அவங்கள போட்டு சித்திரவதை செய்கிறது. அது மட்டும் இல்லாம இங்க ஸ்பின்னிங் மில்ஸ் எல்லாம் மூடக்கூடிய ஜிஎஸ்டியால கிட்டத்தட்ட மூடக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து 2 லட்சம் பேருக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த தொழில இப்ப 50,000 பேர் கூட வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே அடித்தட்டிலே இருக்கக்கூடிய சாதாரண மக்களை வாட்டி வருத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் பிஜேபி. இந்த ஆட்சி யாருக்காக நடக்கிற ஆட்சி? ஒன்றிய அரசாங்கத்தோடைய பிஜேபி ஆட்சி அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் நடத்துற ஆட்சி. அதனால அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு 10 நாள்ல பன்னாட்டு விமான நிலையம் 10 நாள்ல உருவாக்கி காட்டி பெரிய சாதனை செஞ்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் மோடியோட ஆட்சி. பணக்காரங்களுக்கான ஆட்சி. இங்க படிக்கிற பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுது. கல்வி கடனை ரத்து செஞ்சுட்டாங்கன்னா செய்ய மாட்டேன்ட்டாங்க. விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலை கொடுங்கன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க, தரல. விவசாய கடனை ரத்து செய்யுங்க, தலைவர் கலைஞர் ரத்து செய்தது போல ரத்து செய்யுங்கள், காங்கிரஸ் ஆட்சி ரத்து செய்தது போல செய்தார்கள்னா செய்யறதில்லை. ஆனா கிட்டத்தட்ட இந்த ஆட்சியிலே 68,607 கோடி கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கு. யாருக்கு? கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாம அவங்களுக்கு கார்ப்பரேட் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு 68,607 கோடி. ஆனா 100 நாள் வேலைக்கு வர ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம்பளம் போடுறதில்லை. நம்முடைய வேட்பாளர் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.